Hello students, most important problem in 6th lesson எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6.21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. the angle of minimum deviation எவ்வளோ கொடுத்துருக்காங்க 37 degree. angle of minimum deviation எவ்வளோ கொடுத்துருக்காங்க 37 degree கொடுத்துருக்காங்க. of a equilateral prism னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ equilateral prismனா எவ்வளோ நம்மளுக்கு 60 degree. கரெக்டாக angle of the prism எவ்வளோ வரும் 60 degreeன்னு வரும். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு மினிமம் டிவியேஷன் வச்சு எப்படி சொல்லுவோம் நம்ம சைன் a plus d by 2 கரெக்டாக சைன் a plus d divided by 2 by சைன் என்னன்னு சொல்லுவோம் a by 2 கரெக்டா. அப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம given known values எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் substitute பண்ண போகிறோம். ஸோ substitute பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க sin கரெக்டா. இப்போ a plus d பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 60 degree plus 37 degree கரெக்டா. 60 degree plus 37 degree divided by 2 கரெக்டா by sin என்ன வரும் நம்மளுக்கு a வந்து எவ்வளோ நம்மளுக்கு 60 degree divided by 2. கிளியரா இருக்கா. ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளோட n வேல்யூ எவ்வளோ வரும்னா sin 60 plus 37 எவ்வளோ வரும் 97 degree கரெக்டா. 97 degree divided by 2 by sin இதில் என்ன ஆகும் நம்மளுக்கு ஆன்சரு sin 60 by 2 எவ்வளோ கிடைக்கும் sin 30 degree. ஸோ இது நம்ம திரும்பவும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 97 divided by 2 பண்ணும்போது we will get answer approximately sin 48.5 degree ஓகேவா 48.5 degree divided by என்னன்னு வரும் இந்த இடத்துல நம்மளுக்கு sin 30 degreeன்னு வரும் sin 30 degree. அப்போது இது எல்லாத்துக்கும் நம்ம சைன் வேல்யூ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி நம்ம சைன் வேல்யூஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த சைன் 48.5 டிகிரிக்கு நம்ம வேல்யூ பார்த்தோம்னா we will get 0.75 சரியா. அதே மாதிரி sin 30ங்கிறது என்னது sin 30ங்கிறது 1/2 கரெக்டாக. இப்போ அந்த 1/2 எப்படி எழுதலாம் நம்ம 0.5ன்னு போடலாமா. எஸ் 0.5. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும் 1.5ன்னு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் 1.5. ஸோ அப்போ நம்மளுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆன்சர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு 1.5ன்னு கிடைக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் கிடையாது கரெக்டாக. ஸோ நோ யூனிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இந்த உங்களுக்கு சைன் 48.5 சைன் 30க்குலாம் எப்படி வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு லாக் ஷீட்டை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் சரியா. ஸோ அந்த லாகரிதமிக் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் 6th லெசனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.